Chek Java Island வந்தோம். ஸோ இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மங்கி சார் நம்மளுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு வெல்கம் பண்ணுறதுக்கு. ஸோ அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த கட்டம் போகிறோம். நம்ம போகும்போது இதோட ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செக் ஜாவா வெட்லாண்டோட என்ட்ரியை போய்கிட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்தோடனே நீங்கள் கொண்டு வந்த சைக்கிள்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நீங்கள் பார்க் பண்ணணும். இதுதான் சைக்கிள் பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே நீங்கள் பார்க் பண்ணிட்டு அதுக்கு லாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரும் இங்கே திருட மாட்டாங்க. அதில் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இதுதான் அதுக்கு போகிற என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடமும் நான் சொல்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலேயே வாக்கிங் ட்ரையல்ஸ் அண்ட் போர்ட் வாக் அண்ட் ஜெட்டி பிளேஸுக்கெல்லாம் சூப்பரான பிளேஸ். நீங்கள் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹைக்கர்ஸ் வாக்கர்ஸ் ட்ரையல் போகிறவங்கலாம் இங்கே வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஜாலியாக உங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இதோட இயற்கை அழகு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ஒரு நேச்சர் ஃபீல்டு ஏரியா. ஸோ இந்த வெட்லாண்டு நம்ம உள்ளே என்ட்ரானோடனே இந்த மாதிரி ஒரு விசிட்டர் சென்டர் இருக்கும். அது முன்னாடியே செக் ஜாவா அப்படின்ட்டு என்ட்ரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம போகிறோம். ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி அங்கே 2 பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, நான் திரும்ப வரும்போது அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அது ஒன்றும் பெரிய அளவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொரோனா பாண்டமிக்கால் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக இல்லை அந்த மியூசியம். ஸோ இப்போ வந்து ஒன்று இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட் ஹவுசிங் நம்பர் 1 ஹவுஸ் நம்பர் 1 அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இது எப்படியெல்லாம் பில்டப் பண்ணாங்க, இது ஒரு ஈக்கோ சிஸ்டத்தில் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஈக்கோ சிஸ்டம்னா இங்கே சாண்டி பீச், ராக்கி பீச், பவளப்பாறைகள், இது ஊர்வன மற்றும் இது பறவைகள் மற்றும் பாசி இனங்கள், மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா இது இந்த வெட்லாண்ட் ரிசர்வ்குள்ளே அடங்கியிருக்குது. ஸோ அதுக்கு அந்த சைன் போர்டை நீங்கள் பார்த்துட்டு, நான் சொன்ன மியூசியம் அப்படின்னு சொன்னது இந்த இடத்த தான். இது எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதில் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ இது சீட்டிங் நினைக்கிற நடுவில் உள்ளது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெட்டி பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு அழகான கடலுக்குள்ளே ஒரு இது கட்டியிருக்காங்க, போர்ட் வாக் மாதிரி கட்டியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மாங்க்ரூவ் போர்ட் வாக் ப்ளஸ் இன்னொரு சீஷோர் போர்ட் வாக்குன்ட்டு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த பிளேஸ் வந்து சூப்பரான பிளேஸ். ஆனால் இந்த விசிட்டர் சென்டருக்குள்ளே உள்ள திங்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லை. ஸோ இதுதான் அந்த ஜெட்டி பாயிண்ட். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரே சொதப்பல் டே தான். பரவாயில்ல, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பக்காவாக நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கண்டெய்னர் ஷிப் ஒன்று போய்கிட்டு இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் உள்ளது தான் இந்த சங்கி ஏர்போர்ட். சிங்கப்பூரில் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு ஏர்போர்ட்டு தான் இருக்குது அது. ஆனால் ஒன்று இருந்தாலும் அது எவ்வளோ உலக புகழ் பெற்றதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பிஸியான ஏர்போர்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏர்போர்ட், ரொம்ப மாடர்னான ஏர்போர்ட். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்கு ஒரு ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிஸியான ஏர்போர்ட். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கண்ட்ரிஸ் ஃப்ளைட்டையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் இது. ஸோ நீங்கள் இங்கே மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஜெட்டி பாயிண்ட்டுக்கு வாங்க. வந்துட்டு இதோட பியூட்டிஃபுல் சீனரிஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கணும். லோ டைடு இருக்கும்போது வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நண்டுகள், மீன்கள் மற்றும் காட்டு பன்றிகள்லாம் இந்த பீச் சைடில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓ புரியுது, போதுண்டா இந்த பெரிய ஆனலகம் இது மூஞ்சியே காமிச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்கிறது புரியுது. இந்த புலாபினோட பற்றி ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே போன வீடியோவிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இருந்தாலும் இப்போ திரும்ப சொல்கிறேன். இங்கே நிறையா குவாரிஸ் இருக்குது, நிறையா வாக்கிங் ட்ரையல்ஸ், சைக்கிளிங் ட்ரையல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரையலை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வரலாம். இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான். இதில் நீங்கள் டென்ட் அடித்து தங்கலாம். டென்ட்டு அடித்து தங்குறதுக்கு எல்லா வசதியும் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களோட ஓன் டென்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரணும். இந்த ஜெட்டி பாயிண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது கடலுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், இது கொஞ்சம் ஆழமான கடல் தான். இது கப்பல்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு இங்கே இந்த ஃப்ளைட்டு பறக்கிறது ப்ளஸ் இந்த கப்பல்கள் போகிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இது உண்மையிலேயே ஒரு அழகான இடம்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் ஒரு லைட்டாக ப்ரீஸியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த டைமில் நான் வந்ததால் எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது. அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் டே. என்ன மழை பெஞ்சு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இப்போ கூட மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது. நான் குடை எதுவும் எடுத்துக்கிட்டு வரல, இன்றைக்கி ரெயின் கோட் எடுத்துக்கிட்டு வரல. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் வீடியோவிலே கேட்டிருப்பீங்க, அந்த சைக்கிள் என்னை படுத்திடுச்சு. கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 தடவை செயின் கலந்துருக்கு. இது வரலையும் இன்னும் போக வேண்டிய இடம் இருக்குது. அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கே கையெல்லாம் ஒரே க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து இந்த பீச்சில் இறங்கி தான் கையெல்லாம் கழுவிக்கிட்டு இப்போ தான் திரும்ப நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா லோ டைடு இருக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ டைடு இருக்கும்போது வந்துருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா சீனரிஸ் இன்னுமே இதாக பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ரேக் இருக்குது. அந்த ரேக்கில் வந்து மழை கூட பொருட்படுத்தாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மழை டைமில் வந்து நான் இறங்கி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சோலோவாக அங்கே சுற்றி பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் ஒரு வேடிக்கையை, இவங்க வந்துட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளேயும் மழை வந்துடும். அடுத்த மழை வந்துட்டு எல்லாம் நனைஞ்சிக்கிட்டு தான் திரும்ப இந்த விசிட்டர் சென்டருக்குள்ளே வந்து போடுவாங்க. ஸோ அந்த பெரிய மலையிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வரும்போது கொஞ்சம் உஷாராவாங்க. இந்த மாதிரி மழை நாளில் வரும்போது கொஞ்சம் சேஃபாகவே வாங்க. அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டில் நான் ஏறி இந்த விசிட்டர் சென்டரை ரீச் பண்ண உடனேயே மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, வேறு வழியில் இதுக்கு மேலே இன்றைக்கி நவர முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு நான் கையில் கொண்டு வந்த சாப்பாடு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 45 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா மழை குறையிற மாதிரி இல்லை, அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த மழை முடிஞ்ச உடனேயே நம்ம அடுத்தது வந்து கோஸ்டல் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். கோஸ்டல் ட்ரையல், அதுக்கப்புறம் மாங்க்ரூவ் போர்ட் வாக், சதுப்பு நில காடுகளில் போர்ட் வாக் இருக்குது. அந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். இதுதான் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே போனோடனே மீன் பிடிக்கக்கூடாது, சைக்கிளிங் பண்ணக்கூடாது, ரன்னிங் பண்ணக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன எல்லாத்தையும் இங்கேயும் போட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மேப்பை பார்த்துட்டு ஸோ இதிலேருந்து தான் நம்மளோட ட்ரையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற நேரமும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. வேறு வழி இல்லை. நின்னால் நான் குடையும் எடுத்துக்கிட்டு வரல, எதுவும் எடுத்துக்கிட்டு வரல. ஸோ நின்னால் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு நமக்கு முன்னாடி ஒரு 3 பேர் போய்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களே போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன். ஸோ ஒரு காட்டு பன்றியை கூட நான் இன்றைக்கி என்னோடய ட்ரிப்பில் பார்க்க முடியலை. குரங்குகளை பார்க்க முடிஞ்சது, மானிட்டர் லிசார்ட்ஸை பார்க்க முடிஞ்சது, நிறைய பறவை இனங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த லோ டைடு இல்லை, இன்றைக்கி ஹை டைடாக இருக்குது. கொஞ்சம் லோவாக இருந்துருந்துச்சுன்னா நிறையா நண்டுகள் மீன்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிலைமை மோசமாக தான் இருக்குது. ஏன்னா மழை வேறு ரொம்ப பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதால எந்த அனிமல்ஸும் வெளியிலையும் வர மாட்டேங்குது, எல்லாம் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ஜெட்டி பாயிண்ட் வந்து உண்மையிலேயே அந்த ஜெட்டி பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த போர்டு வாக் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக தான் இருந்தது. இந்த மழை மட்டும் இல்லைன்னா நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். திரும்பவும் என் மூஞ்சியை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன செய்கிறது, அந்த என்ட்ரியிலேயே போட்டிருந்தாங்க. இந்த இதில் போர்டு வாக்கில் நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறையா மீன்கள் வரும், கலராக மீன்கள் வரும், சீலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே பார்க்குறது, இங்கே தான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன், என்ன தான் பார்க்குறது. வேறு நான் பார்க்கும்போது தூரத்தில் ஒரு ஷிப்பு போனது, ப்ளஸ் எல்லாம் மேகமூட்டமாக இருக்குது, கடலும் ரொம்ப கொந்தளிப்போடு இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் மீன்களையாக பார்க்க முடியும், வேறு வழி இல்லை. அதை நான் ஃபோக்கஸ் பண்ணவும் விரும்பலை. ஸோ பக்கத்தில் பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ராக்கெல்லாம் இது கடல் கொந்தளிப்பாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து ட்ரையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மழை குறையட்டும் அப்படின்னு இந்த கீழே ஒரு கிரில் மாதிரி போட்டிருக்காங்களே, அது வழியாக நீங்கள் வந்து கீழே வந்து அந்த சீயை பார்த்துக்கிட்டு நீங்கள் நடக்கலாம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த ஹட்டு ஒரு சின்ன ஹட்டு தான். இதுலேயே ஏற்கனவே ஒரு 10-15க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ இது நம்ம ஹட்டில் நின்றுக்கிட்டு அந்த சைடில் உள்ள இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சைடில் ஒரு அப்படியே அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறையா கப்பல்ஸ் வரும் இந்த இடத்துல, அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறையா கப்பல்ஸ் வரும், ஏரோப்ளேன் பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அந்த ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த வேயில் வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக யாரும் போகக்கூடாதுன்ட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி அந்த இடத்துக்கு நான் போக முடியலை. ஸோ இது உண்மையிலே அருமையான இடம் தான் எனக்கு. ஏன்னா இந்த ட்ரிப்பும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் மானிட்டர் லிசார்ட்ஸ் எல்லாம் வந்து நீந்தி போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது உடும்புகள் வந்து நீந்தி போய்கிட்டு இருக்கும். நானே முதலையோ நினச்சி பயந்துட்டேன். அந்தளவுக்கு ஒரு உடும்பு ஒன்று நான் வந்து போன வீடியோவில் பார்த்த மாதிரி இதுலேயும் நான் ஒன்று பார்த்தேன். ஆனால் அது வந்து சீக்கிரமே அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ என்னால் வந்து கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியலை. அதுவும் மழை கிம்பல் வேறு கையில் பிடிச்சிருக்கேன். அந்த கிம்பலை வச்சுக்கிட்டு அதிலே டர்ன் பண்ணிக்கிட்டு வர்றதால எனக்கு டக்குன்னு அதை கேப்சர் பண்ண முடியவில்லை. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன்.
இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்ல, இந்த நடந்து போயிட்டுருக்கும்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம மாங்க்ரூவ் போர்டு வாக்கு வந்துடுவோம். அதில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இவங்க நடந்து போயிருந்தாங்க. எனக்கு முன்னாடி ஒரு 4-5 வியூவர்ஸ் வந்துருந்தாங்க, விசிட்டர்ஸ். அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவங்கள நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். போகிற வழியில் ஒரு ஹட்டு ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு ஷெட்டு மாதிரி. சரி கொஞ்சம் டயர்டாக இருக்கே, கொஞ்சம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சு உட்காரலாங்க. மழை கொட்ட ஆரம்பிச்சிச்சின்னா சரி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தேன். திரும்ப ஒரு டவர் வந்தது. அந்த டவர் பேர் வந்து ஜவாவி டவர்னு நினைக்கிறேன். அந்த ஜவாவின்னு நினைக்கிறேன், பேரும் புரியல, நீங்களே பாருங்கள். அது அந்த டவர் மேலே போய்ட்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சீனரிஸ் நல்லா அதில் ஆனால் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மேலே ஏறாதீங்க, மழை சீசன்லலாம் இதில் ஏறாதீங்க, ஒரு பேட் வெதர் டைமில் இது மேலே ஏறாதீங்க அப்படின்னு அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ட்ரிப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த டவரில் ஏறி மேலே உள்ள வியூ எப்படி இருக்கணும் உங்கள்கிட்ட காமிச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே ஏறிட்டு அந்த மலையிலையும் போயிட்டு மேலே சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கினேன். கொட்ட ஆரம்பிச்சிச்சு மழை. ஊரில் அடமழை பெய்யுமே அது மாதிரி வந்துடுச்சு. இந்த பக்கம் ஒரு 200 மீட்டர், இந்த பக்கம் ஒரு 200 மீட்டர், யாருமே இல்லை, தனியாக மாட்டிக்கிட்டேன். ஒரு கொசுவாக என்னன்னு தெரியலை, மூட்டை பூச்சி கடிக்கிற மாதிரி வந்து கடிச்சிச்சிங்க. அது என்ன வலிங்க, அரிப்புங்கிறீங்க. ஐயோ என்னால் அங்கே நிற்கவே முடியலை. நான் சரியான பயம் எனக்கு. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம மாங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாகுது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பிரேக்கப் ஆனிச்சுன்னா தடங்களுக்கு வருந்துகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஹட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, அந்த ஷெட்டு தான் அது. அதுக்கு வந்துச்சு. சரி இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கே, அமைதியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து தெரியாமல் உட்காந்துட்டேன். நான் உட்காராமல் அவங்க கூடவே நடந்து போயிருந்தேன்னா அந்த என்ட்ரன்ஸ் நான் வந்திருப்பேன். என்ட்ரன்ஸில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து சைக்கிளிங் பண்ணிவிட்டு ட்ரிப்பை முடிச்சிருக்கலாம். ஆனால் அதை நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டு இந்த ஹட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். ரிலாக்ஸாக இருக்குது, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது, யாருமே இல்லையே அப்படிங்கிறத உட்காந்துட்டேன். அதை தான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. அந்த இடத்துலேருந்து திரும்ப நான் கிளம்பும்போது மழை இல்லை, மழை சும்மா தூரல் தான் போட்டுருந்துச்சு. ஏன்னா இந்த மரங்கள் சைடில் உள்ள மரங்களெல்லாம் அப்படி கிளப்பி மாரி கவர் பண்ணியிருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப வந்து மழை வந்து நம்ம மேலே படலை. சரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட் எடுத்தேன். அந்த இடத்துல கொஞ்சம் கிராஸ் பண்ணாங்க, பீப்புள் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு மரம் இருக்குது பாருங்கள், நீங்கள் தென்னை மரமாக மாதிரி இருக்குது, பாக்கு மரம் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ட்ரீன்னு அது தெரியலை எனக்கு. ஸோ அதில் ஒரு ஃப்ளவர் ஒன்று நல்லா பூத்து இருக்குது. அது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது அந்த ஃப்ளவர். சரி அதை நான் ரசிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போவும் மழை வந்து அப்படியே கொஞ்சம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே அவங்க வந்தப்பவும் முன்னாடி போகிறவங்களும் கொஞ்சம் பிளான் பண்ணாமல் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, ரெயின் ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, மற்றவங்க போடல. சரி மழை தூறல் தெரியுதா? ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. இதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு பாருங்கள், ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வந்துச்சு பாருங்கள். அந்த ட்விஸ்ட்டு தான் கடினா கடி, என்ன கடி. ஸோ மழை நேரத்தில் வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு அந்த இன்செக்ட் எல்லாம் கடிச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், இல்லை ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு கையில் பூசிட்டு வாங்க. முடிஞ்ச வரலையும் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட், ஃபுல் ஹேண்ட் பேண்ட் போட்டுக்கிடுவாங்க. நான் இன்றைக்கி போனது ஒரு டிஷர்ட் போட்டு போயிட்டேன். சரி நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சரியான சன்லைட் சூப்பராக இருக்கும், இன்றைக்கி வெதர் நல்லா கிளியராக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் நான் போய் ரீச் ஆகிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆரம்பிச்சிச்சு மழைன்னா மழை, செம்ம மழை, மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்சம் பேட் வெதரால் என்னால் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை. காட்டுப்பன்றிகள், அந்த குரங்குகள் இதெல்லாம் அந்த கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது என்னால் காமிக்க முடியலை. அது எனக்கு ஒரு வருத்தம் தான் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளவர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இதில் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த டவரை நோக்கி கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னொரு 100 மீட்டரில் அந்த டவர் வரப்போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வெதரை கிளியராக செக் பண்ணிக்கங்க. உங்களோட மறக்காமல் கையில் வந்து ரெயின் ஜாக்கெட் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு அம்பர்லா வச்சு எடுத்துங்க. அப்போ தான் அந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக முடியும். இந்த போட்டிருக்கு பாருங்கள் கிளியராக, ப்ளீஸ் டூ நாட் கிளைம் டூரிங் பேட் வெதர், ஓப்பன் டெக் பிளேஸ் அப்படின்னு கிளியராக போட்டிருக்காங்க. சரி மழை தூரிக்கிட்டு இருந்தது. சரி வேறு வழி இல்லை. அங்கே பாருங்கள் மழை எப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி மழை தூரிக்கிட்டு இருந்துச்சு. நான் போகலாமா வேணாமான்னு யோசித்தேன். சரி வந்துட்டு இந்த டவரை நம்ம காமிக்கலைன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்லோட் பண்ண 5 வியூஸ் தான் வருது. சரி இதையாவது காமிப்போம்
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏற ஆரம்பித்து விட்டேன். இது மொத்தம் 140 படிக்கட்டுகள், ஒரு 8 அடுக்கு மாடி ஸ்டோரி பில்டிங் அளவுக்கு இது ஹைட்டாக இருக்கும். ரொம்பவே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த டவரில் யாருமே இல்லை, அதுவும் பேட் வெதர் வேறு, யாராவது வந்து பார்த்துட்டு ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ இல்லை ஏதாவது ஃபைன் அடிச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம். ஏன்னா ஃபைன் அடித்தா இங்கே $300 up to $500 வரையும் அடிப்பாங்க. ஸோ இது என்ன ரிஸ்க்கான இதுதான், ஜாப் தான். நான் பண்ணது வந்து தவறு தான். நீங்கள் வந்து பேட் வெதரில் இந்த மாதிரி ரிஸ்க்கான இதை பண்ணாதீங்க. இது ஒரு அட்வைஸாக எடுத்துங்க ப்ளீஸ். ஏன்னா நான் பண்ணிவிட்டேன் இந்த தவிர, நான் இது யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். ஸோ வியூஸை பாருங்கள், அங்கே ஆப்போசிட்டில் ஷிப்ஸு, இது மவுண்டென்ஸ், அந்த ஃப்ளைட்டெல்லாம் பறந்துச்சுன்னா கிளியராக தெரியும். ஸோ இது ஐ திங்க் எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டவர் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த ட்ரீக்கு மேலே தான் இருந்திருக்கு இந்த இது டவர். இப்போவும் இருக்குது, ஆனால் இதையும் தாண்டியும் சில மரங்கள் 1-2 மரங்கள் வந்து பெருசாக வளர்ந்துருக்குது. ஸோ இந்த டவரை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த பனோரமிக் வியூ பார்த்துட்டிங்க. இப்போ தான் நம்ம இந்த இதுதான் நான் சொன்ன அந்த இது. நான் அந்த பதட்டத்தில் வந்து உளறிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நான் ஒரிஜினல் வாய்ஸை கட் பண்ணிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மழைன்னா மழை, செம்ம மழை. என்னால் அங்கிட்ட எடுத்து காலையும் வைக்க முடியலை, உள்ளே நிற்க முடியலை. அந்த டவரில் வந்து அந்த படிக்கட்டுகள் இருந்துச்சுல்ல, அதுக்கும் கீழே வந்து அந்த மழைத்துளி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பெஞ்சிச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல நின்னேன். எனக்குன்னா பயம் வேறு. பேக் சைடு என்ன வருமோ ஏதோ வருமோன்ட்டு, இந்த காட்டுக்குள்ளே என்ன வருமோ, காட்டு பன்றிகள் வந்தால் கூட சமாளிச்சிடலாம், வேறு ஏதாவது பாம்புகள் எதுவும் பூச்சிகள் எதுவும் வந்துட்டால் ரொம்ப சிரமமாயிடுமே, கஷ்டமாயிருமே அப்படின்ட்டு நான் தனியாக மாட்டிட்டேன். ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக மாட்டிக்கிட்டால் என்ன ஒரு ஃபீலிங் வருமோ அதே ஃபீலிங்கில் தான் நானும் இருந்தேன். ஸோ அந்த டவருக்கு கீழேயும் ஒன்றும் இல்லை, மேலேயும் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு எப்பா என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு மொக்க வீடியோவா இல்லை நல்ல வீடியோவா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா இதை வந்து நான் சொல்கிறதுக்கு எனக்கு இதாக இருக்குது. ஏன்னா நான் எல்லா வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் ஃப்யூச்சரில் இதை விட நல்ல வீடியோவாக நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செய்கிறேன். இப்போது நம்ம பாய் புலாவ் உபின் சொல்லிவிட்டு எப்படியே மெதுவாக போயிட்டு அந்த ஜெட்டி ஏரியாவில் எப்படி போட்டில் பிக்கப் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, மக்கள் வர்றாங்க அப்படின்னு போனேன். அதுக்குள்ளேயுமே அந்த போட் டிரைவர் தாத்தா ஆப்போசிட்டில் இருந்துக்கிட்டு அங்கே பாருங்கள் கையை காமிக்கிறாரு, ஒரு பர்சனாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் அப்படியே கேமராவை கட் பண்ணிவிட்டு ஓடி போய் போட்டில் ஜம்ப் ஆகி இப்போ போட்டு புலாவ் உபின்லேருந்து கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப சாங்கி பாயிண்ட் ஃபெரி டெர்மினலுங்கிற ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். அங்கே போயிட்டு அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ், அந்த என்னென்ன ஏதோ பொருள் எடுத்துகிட்டு வரீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ணுற இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறது தான் பிளான். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனிவே எதுவாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான இடத்துல இருந்து சந்திப்போம். ஐ திங்க் அடுத்த வீடியோ வந்து சாங்கி பீச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீச்சும் ஒரு சூப்பரான பீச். லோக்கல் ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் அடுத்தது வருது. மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜெர்னி வித் சுரேஷ்.